இந்த நீங்க முதல்ல ஆரம்பத்துல பேசும்போது ம். ராகு கேது சனி அப்படின்னு சொன்னீங்க. ம். அந்த ஒன்னாம் அது இயக்கிறது ஒன்னாம் பாவத்தை இயக்கும் சொல்லும்போது சொன்னீங்க. ம். 9ஆம் பாவம் சொன்னேன். ஆமா, ம். ஆமா. அதாவது ராகு கேது ஏன்னா அது இருந்தா சனிங்கிறத தான். எல்லாருமே இப்ப நீங்க பாரம்பரியத்துல ஒரு ஆபீஸ்ல ரொம்ப நாளா வேலை பார்த்தா சொன்னீங்க. 60 வயசு 65 வயசு சொன்னீங்க. நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவீங்கன்னா இந்த சனி வந்தா 7.5 சனி கண்ட சனி அதையே சொல்லி சொல்லி பழக்கப்பட்டோம். ராகு கேது வந்தா தீமையான பலனை கொடுக்கும் சொல்றீங்க இல்லையா? அப்ப நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, நம்முடைய முன்னோர்களுங்கிறது தந்தை வழி உறவுங்கிறத ராகுவா எடுத்துக்கிறோம், தாய் வழி உறவுங்கிறத கேதுவா எடுத்துக்கிறோம், முன்னோர்களை பொறுத்தளவுல சனியா எடுத்துக்கிறோம். இப்ப இந்த 3 பிளானட் தீமையான பிளானட்னு எப்படி நீங்க ப்ரூஃப் பண்றீங்க? தெரியலையே. இல்ல அதுதான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஜாதகத்துல இப்ப உங்க ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல இப்ப எடுத்துக்காட்டுக்கு வரதராஜ சார், நீங்க வரல கிளாஸ் 3வது கிளாஸ் வர்றீங்க. வரதராஜ சாரை பொறுத்தவரை ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல வந்து சனி கெட்டு போயிருக்கு. சனி கெட்டு போறதுனால செவ்வாயோட சேர்ந்து கெட்டு போயிருக்கனால பல்லு உடைஞ்சிருக்கான்னு சொல்றேன். காரணம் என்ன? அவருடைய ஜாதகத்துல சனி வீக்கா இருக்கிறதுனால மட்டும்தான் நான் சொல்றேன் முடிய, அவருடைய ஜாதகத்துல கெட்டு போங்கிறதுக்காக 7.5 சனி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னா எப்படி நம்ப முடியும்? அதுவுமே அவருடைய ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாலுமே அந்த தசாபுத்தி வரும்போது மட்டும்தான் அவருக்கு ட்ரபிள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துக்கு திரும்ப வரும்போதுதான் கோச்சார ரீதியாக ட்ரபிள் கொடுக்க முடிய, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பொத்தம் பொதுவா வந்துட்டு 7.5 சனி நடக்கு பாதச்சனின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், மக்களை பூரா முடக்கி போட்டிருக்கோம். இது சம்பந்தமா கிட்டத்தட்ட நான் 1.25 மணி நேரம் பேசி சனி பயிற்சிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2014 போட்டேன். அந்த 2014 சனி பயிற்சிக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லா எனக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு. காரணம் என்னன்னா அதுல கேட்டிருப்பேன், சூரியனுக்கு ஏன் பயிற்சி போட மாட்டீங்க? அது வந்து பெயரலையா? புதனுக்கு ஏன் பயிற்சி போட மாட்டீங்க? செவ்வாய்க்கு ஏன் போட மாட்டீங்க? சுக்கிரனுக்கு ஏன் போட மாட்டீங்க? ஏன்னா அதெல்லாம் மாதக்கோள்கள். மாதக்கோள்களா இருந்தா உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறி போயிடும். காரணம் என்ன? அடுத்த மாசமே ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். தெரியுதுங்களா? இது அப்படி இல்லை. வருட கோள்னால 2.5 வருஷம் மறந்துடுவாங்க மக்களை பொறுத்தளவுல. என்ன சொல்லுவோம் மிஞ்சி மிஞ்சி போனா? மக்களை பூரா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜோதிடர் பாரம்பரிய ஜோதிடம் சொல்லல, பொதுவாவே என்ன சொன்னாங்க, ஜோதிடம்னா ஒரு வாழ்க்கையா? எந்த ஜோதிடர் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணியே பாருங்க. காரணம் என்ன? இது அறியாமையால சொல்றதால இல்ல. ஒரு சில பேர் தெரிஞ்சே சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு படிச்சிருக்கோம், எனக்கு அதுக்கு மேல தெரியல சார் அப்படிங்கறத ஏத்துக்கலாம். சார் எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும் சார், எனக்கு இப்படித்தான் சார் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து நிறைய சார் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க சார், நிறைய நீங்க பாக்குறீங்க சார், அதாவது அதுல பாத்தீங்கன்னா கச நம்பர் இருக்கு சார் நிறைய, அது எனக்கு கொஞ்சம் படிக்க சிரமமா இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னா கூட வேற. ஆனா நம்ம படித்ததை வச்சுக்கிட்டு ஒருத்தரை மிரட்டுற வச்சுக்கிறோங்க, அது எந்த விதத்துல வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிளானட் யாரையுமே மிரட்ட சொல்லாது. பிளானட்டை பொறுத்தவரை என்ன செய்யும்னா, அது அப்படியே மிரட்ட சொன்னா கூட ஒரு மனிதனுக்கு அந்த அங்கீகாரத்தை கண்டிப்பா கொடுக்காதுங்க. காரணம் என்னன்னா, நம்ம இயல்பாவே என்ன செய்யறோம்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் சொல்றோமே ஒழிய, அந்த தெரிஞ்ச விஷயங்கள் உண்மையாங்கிறத நம்ம என்னைக்குமே பாக்குறது இல்லை. இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்களே சொல்றீங்க கண்டச்சனி நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. 40 வருஷமா இருந்துக்கா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னோட வயசுல மூத்தவர், நிறைய அனுபவம் இருக்கு பாரம்பரியத்துல நான் சொல்றது, ஓகேங்களா? அப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் கத்து குரு பயிற்சி வருடத்துக்கு ஒரு தடவை நன்மைச்சுன்னு சொல்றோம். அப்ப 12 வருடங்கள் வந்து உலகம் சுவிட்சமா இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கு, இருக்கணும். நீங்க சொல்லுங்க சார், சுவிட்சமா இருக்கணுமா இருக்கணும், இருக்கக்கூடாது? இருக்கணும், இருக்கணும், இருக்கு. அப்ப ஏன் இல்ல? சரி, நீங்க சொன்ன இந்த கண்டச்சனி மங்கு சனி 2.5 வருடங்களை விட்டுருங்க, கிட்டத்தட்ட 35 வருடங்கள்ல உலகம் அழியணுமா அழியக்கூடாது? அழியணும், அழியணும். அப்ப நம்ம படிக்கிறது தப்பு தானே, அதை உணரணும் முதல்ல. ஏன்னா இயற்கையை பொறுத்தவரை எப்போதுமே என்ன செய்யணும், யாரையும் தண்டிக்கிறதுக்காக இயற்கை இல்லை. இயற்கை என்ன செய்யுதுன்னா நம்மளை வந்து வளப்படுத்துறதுக்காக அந்த உலகத்துல வந்திருக்கோம். சில பாவ புண்ணியங்கள் சொல்றோம், ரைட்டு தான், அனுபவிக்க தான் வேணும், இல்லைன்னு சொல்லல. ஒரு விஷயத்த வந்து நீங்க படிக்கிறது வந்து இந்த கட்டத்தை வச்சே முடிச்சிருங்க. இந்த கட்டங்கிறது கிட்டத்தட்ட இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எட்ஜில் இருக்காரு, கரெக்டா தனுசுல எட்ஜில் இருக்காரு. இந்த எட்ஜில் வந்து என்ன செய்வாரு, டெய்லி என்ன செய்வாரு, 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. அதாவது ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு லக்கணத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. இதுல சந்திரனை தவிர மத்த ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க? 2 மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நீங்க செஞ்சு போனா என்ன சொல்லுவீங்க, நட்சத்திர ரீதியா மாற்றத்தை இருந்தா கூட அதுவும் 1.5 மணி நேரத்துக்கு மாறாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த பொதுவா நான் என்ன சொல்றேன், உங்க கைரேகை மாதிரி, உங்க புருவடி மாதிரி யாருக்காவது உலகத்துல இருந்தா, நான் சொல்றது உலகத்திலேயே இருந்தா, நீங்க சொல்றத நம்ம ஏத்துக்கலாம். உலகம் இல்ல, முழுவதும் 800 கோடி மக்கள், இங்கே வெறும் 80ஆல, சரி 12ஆல டிவைட் பண்ணா ஒரு ராசிக்கு 80 கோடி பேர் வர்றாங்க. அந்த 80 கோடி பேரையும் நம்ம என்ன செய்யறோம், முட்டாளாக்குறோம். கிறிஸ்டின்ஸ் எங்கேயாவது ஜாதகம் பாக்குறாங்களா? 99% பார்க்க மாட்டாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லுங்க.
நல்லா இல்லைன்னு சொல்லுங்க சார் பார்ப்போம். இயற்கை என்னவோ அதை ஏத்துக்கிட்டா மாட்டு வாழ்க்கையை பண்ணிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசிக்கிட்டு, அதுதான் இப்ப நம்ம சொல்றது. என்னால் அழிக்க முடியும், நான் கடவுளுக்கு நிகரான அப்படி சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. என்னால நான் என்ன சொல்றேன், நான் சொல்லும்போது அதான் சொல்லுவேன், இருக்கிறதுல பெட்டர்னு தான் சொன்னாலும் இதுதான் பெட்டர்னு சொல்ல மாட்டேன். இருக்கிறதுல இந்த மெத்தட் பெட்டருங்க. அதை நான் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? உங்க ஜாதகமே போடுறேன். ஏன்னா நான் உலகத்துக்கு போய் நான் ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. நீங்க என்ன நம்பி படிக்க வந்திருக்கீங்க. படிக்கிற மாணவர்களுடைய ஜாதகம் போடும்போது இதே இன்னைக்கு 30 என்ன செய்யலாம், 300 ஆகலாம், 300 3000 ஆகலாம். இந்த 300 பேர் நான் படிக்க வச்சா அந்த 300 பேர்ட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க பாருங்க, அவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டு தாங்கன்னு போனாவே போதும். உடல்ல ஒரு நோய் இருக்கு, என்னால சொல்ல முடியும். உங்களுடைய கேரக்டரை சொல்ல முடியும். எதுக்காக அந்த நோய் கேரக்டர்லாம் ஒரு விஷயத்தை நம்ம உள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே பிரிகாஷன் நான் சொல்றோம். உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, இசிசி எடுத்து பாருங்கிறோம். உங்களுக்கு வாய் தொந்தரவு இருக்குங்க, ஆமாங்கிறாங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதை சொல்றோம். ஒரு பிரச்சனை நினைச்சா அந்த பிரச்சனை எந்த நேரத்தில் தீர்வு தசாபுத்தி பார்த்து சொல்றோம். அப்படி இல்லைன்னா நம்ம எதற்காக அதுக்கு வேண்டது இல்லைன்னா, பிரபஞ்சங்கிறது எதுவுமே ஒன்னை கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும்னா இன்னொன்னு எடுக்க பார்க்கணும். சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை பூரா கஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய சிந்தனையும் எண்ணங்களும் சரியில்லைன்னு அர்த்தம். என்னால எதுவுமே முடியாதுன்னு அர்த்தம். 3ஆம் பாவம் என்பது ஒருவருடைய மனம் சொல்றோம். அந்த மனதை பொறுத்தவரை எப்போதுமே நான் நெகட்டிவா வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால முடியாதுங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், எடுக்க அவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் கிளாஸ்ல, இது தேவையில்லை, அதை ஜட்ஜுன்னு நினைக்கலாம். ஆனா அதுதான் வாழ்க்கை. இதற்கும் கேரக்டருக்கு என்ன சார், ஒரு தொழில் பண்றவன் இப்ப எடுத்துக்காட்டிக்கு சிவகுமார்னு ஒரு திண்டுக்கல்ல வந்து படிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட என்ன கேட்கிறான், 1ஆம் பாவத்திலே வந்து பாத்தீங்கன்னா ராகு தொடர்பு கொண்டு 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது, ஆனா அடுத்த 5 தொடர்பு கொள்ளுது. பொருளாதார ரீதியாக பெருசா சம்பாதிக்கிற ரைட்டு எண்ணங்கள் இருக்கு, அதற்கான முயற்சிகள் போடுறதுக்கு என்ன செய்யணும், உழைக்கணும் இல்லையா? அந்த உழைப்புக்கு அதை நான் உழைக்க முடியாது சார் அப்படின்னா, நினைப்பது முழுவதும் நான் பெரிதாக நினைப்பேன், நான் அதற்கான முயற்சிகள் எடுக்க மாட்டேன்னா அதுக்கும் பிளானட் தான் காரணம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நீங்க யாரு? நீங்க சொன்னது மாதிரி 2ஆம் வீட்டுல உங்களுக்கு வந்து மறைஞ்சிருச்சுங்க. என்ன மறைஞ்சிச்சு? அதனால சம்பாதிக்க தெரியல சந்திரசேகர் சாருக்கு. இதெல்லாம் ஒரு பதிலாங்க. 40 வருஷத்துல உழைச்சிங்கன்னா அந்த 40 வருஷத்துக்கு அவர் மனிதாபிமான முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும், ஏப்பா 40 வருஷம் என்கிட்ட இருந்திருக்கப்பா, இந்தாப்பா நீ கேட்காம நான் உனக்கு கொடுக்குறப்பா அப்படின்னாத்தான் அவர் நல்ல ஜாதகர். சந்திரசேகர் சார் புரியுதா புரியலீங்களா? புரியுது. உங்களுக்கு 2ஆம் பாவம் மறைஞ்சிருச்சு, அதனால பொழைக்க தெரியலன்னா இது ஒரு பதிலா சொல்லுங்க. 2ஆம் பாவத்தினுடைய அதிபதி ஓகேங்களா? அதுதான் கமெண்ட் பண்றதுக்காக சொல்லல, பொதுவா சொல்றேங்க. அதாவது வாழ்க்கைங்கிறதுங்க நம்மளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது லைஃப்ல நீங்க யாரு, உங்களால என்ன எலிஜிபிள்? நான் பயங்கர கோவக்காரர் தான் ஒரு காலத்துல, எவ்வளவோ குறைச்சுக்கிட்டேன். தெரியும். ஏன் நான் யாரும் எனக்கு தெரியுது. அப்ப நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, முடிஞ்சு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தசாபுத்திகள். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இதே கோயம்புத்தூர்ல முருகையத்தேவர் காலனி ஒலம்பஸ்ல, நீங்க இருக்கிற ஒலம்பஸ்ல 1980 நாங்க ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்து ஒரு தொழில் பண்ணோம். வீடு வீடா போய் பேக்கு கொடையெல்லாம் போட்டோம். அப்ப ஆரம்ப காலங்கள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த முருகையத்தேவர் காலனில மாதுளங்காயை பறிச்சு சாப்பிட்டுருக்கோம், அடிச்சிருக்கோம். அப்படி ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 crores நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கை வந்துச்சுன்னா அந்த ஜோதிடம் என் பொண்ணுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த ஜோதிடங்கிறது ஒரு நல்ல ஒரு ஜோதிடம், ஈஸியா கத்துக்கலாங்கிறவ அதை நான் மட்டும் எடுத்துட்டு போறது வந்து அது நல்லதும் இல்லை. ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வேலை 2014 மாதிரியே இப்போ நான் எடுத்தேன்னா ரைட், ஓகே. எனக்கு பழைய ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, என்னுடைய கிளாஸ் ஸ்டைலே மாறி இருக்கும், பலன் சொல்ற மெத்தடுமே மாறி இருக்கு. ஏன்னா நான் இப்போ ரெகுலரா டெய்லி 1.5 மாசமா வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், இப்படிதான் எடுக்கணும்னு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்கே இப்போ தான் புரியுது, ஓ சார் நாங்கள் இப்படியே படிச்சுட்டே இருக்கோம் சார் அப்படின்ட்டு. காலம் எப்பொழுதுமே பதில் சொல்லும் மாதிரி காலம் அதற்கான காலங்கள் எப்போ கொடுக்குதோ கண்டிப்பாக நம்ம உட்கார்றதுக்கு ரெடியாக தான் இருக்கும், புரியுதுங்களா? அதனால இயல்பா வந்து இது ஈஸியான மெத்தட். நீங்க ஏஜ் 66 67 யோசிக்க வேண்டாம். இந்த பாரம்பரியத்திலிருந்து விலகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனாலும் விலகுனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதான் என்னால் கொடுக்க முடியும் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா சார்? சார் என்னை பத்தி நீங்க எதுனாலும், என்னுடைய பெர்சனல் தவிர எதுனாலும் நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க சார், ஜட்ஜெட் சம்பந்தமா, தெரியுதுங்களா? நான் என்னுடைய இயல்பு எனக்கு தெரியும். என்னால வந்து நான் இப்பவும் ஏன் சொல்றேன், 100% உங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கே தெரியும், யாருமே தெரியல. நிறைய பேர் அது அந்த இனிஷியல் பார்க்கும்போதே தெரியுது. நீங்க வந்து ஃபுல்லா தைரியமா சொல்லலாம், என்னால கான்பிடண்டா என்னால வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்ப ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும்? நான் உங்களுக்கே ஜாதகம் பாக்குறேங்க. நீங்க மத்தவங்கலாம் விடுங்க,
இப்ப நான் கூட அன்னைக்கு யதார்த்தமா இவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், வரதராஜன் சார் நம்ம 2 பேரும் செட் பண்ணி வச்சு பேசுன மாதிரி கூட நிறைய பேர் நினைப்பாங்க சார் அப்படின்ட்டு. அதனால சரி ரைட்டு ஓகே அவரை விட்டுருங்க. யாருக்கு வேணாலும் நம்ம ஜாதகம் போடுவோம், நீ பொங்கல் ஹாலிடேலே போடுவோம். ஆனா படிப்பு ஆரம்பிச்சிட்டோம், படிச்சுக்கிறங்க. படிச்சுட்டு எத்தனை பேர் சேர்ந்தாலுமே அத்தனை பேருடைய ஜாதகமும் மேலாப்புல போட்டு சொல்றேன். அது நம்ம டெப்தா போக போக உங்களுக்கே தெரியும். அது ஒரு பாயிண்ட்னாலும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு உருப்படியாது. ஓகேங்களா?